திராவிடியா மாடல் அரசாங்கத்துல கொண்டு போய் ஜனவரி மாசம் பொங்கலுக்கு அடுத்த நாள்லயும் மாத்தி வச்சாங்க. அதாவது முதல்ல நான் ஒரு பருதல் நம்ம அருண்ராஜ் அவர்களுக்கு நம்ம சொல்லணும் என்னன்னா, அப்படித்தானே ஒழுக்கமானவனா ஒழுக்கவாதி தான், அப்படித்தானே நம்ம பேச வேண்டியது இருக்கு. தேர்தலை அறிவிச்சு அவருடைய வேட்பாளர் பேர் அவரை சொல்றதுக்கு முன்னாடி உங்க கட்சியில் அவருடைய லெட்டர் பேர்ல என்ன பேர் வச்சிருந்தாரு? சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம். அனைவருக்கும் வள்ளுவரின் அவதார தின நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் திருவள்ளுவருடைய அவதார தினம். வைகாசி மாதம் அனுஷ நட்சத்திரத்தில் தான் அவருடைய பிறந்த தினத்தை தமிழ் அறிஞர்களும் நமது முன்னோர்களும் பின்பற்றி வந்திருக்கிறாங்க. காலம் காலமாக பின்பற்றி வந்த அவருடைய அவதார தினத்தை, பிறந்த தினத்தை திராவிடியா மாடல் அரசாங்கத்தில் கொண்டு போய் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு அடுத்த நாள்லையும் மாற்றி வச்சாங்க. இது சம்மந்தமான ஹைகோர்ட்டில் ஒரு கேஸு கூட பதிவாச்சுது. அந்த இதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவர் திருவள்ளுவருடைய பிறந்த தினம் ஜனவரி மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி என்று குறிப்பிடவில்லை. அரசாங்கம், தமிழக அரசு அந்த மாதிரி வைக்கலை. அவருடைய பிறந்த தினத்தை நாங்கள் ஜனவரி மாதம் 16ஆம் தேதி, அதாவது பொங்கலுக்கு அடுத்த நாள் நாங்கள் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி திராவிடியா மாடல் அரசாங்கத்தினுடைய அரசு வழக்குரைஞர் ஹைகோர்ட்டில் இந்த இதை பதிவு பண்ணியிருக்கார். இது ஒரு சின்ன முன் தகவல். இவங்களுடைய அப்படின்னா அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. என்ன ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, வைகாசி மாதம்தான் திருவள்ளுவர் பிறந்தாருங்கிறது உலகத்துக்கே தெரியும். அதை எந்த அறிஞர்களும் இல்லை அவர் தை மாதம்தான் பிறந்தார் அப்படின்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் சொல்லவே இல்லை. எந்த அறிஞரும் சொல்லலை. வெளிநாட்டுக்காரனும் சொல்லலை, உள்நாட்டுக்காரனும் சொல்லலை, இல்லைன்னா இந்த திராவிடியா மகன்களுக்கு காவடி தூக்கக்கூடிய அறிஞர்களும் சொல்லலை, யாருமே சொல்லலை, வைரமுத்து உட்பட. தேவைப்படுது தான். ஆனால் வைகாசி மாதம் அவர் பிறந்தார் அப்படிங்கிறத எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. அவரது பிறந்த தினம் நம்ம தேதி அடிப்படையில் கொண்டாடுறதில்லை. அதனால் அவருக்கு அனுஷ நட்சத்திரம், அவர் பிறந்த நட்சத்திரம் அடிப்படையில் தான் நம்ம கொண்டாடுவோம். அதுதான் இந்துக்களுடைய பாரம்பரியம். அந்த அடிப்படையில் அவருக்கு அனுஷ நட்சத்திரமான இன்று தான் கொண்டாடுறாங்க. இன்று தான் மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய திருவள்ளுவருக்கான கோயில், அப்புறம் விருதுநகரில் திருவள்ளுவருக்கு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. அந்த கோயில்கள் எல்லாம் இன்னைக்கு தான் சிறப்பு அபிஷேகம் ஆராதனையில் நடக்கும். அவருடைய அந்த பிறந்த நட்சத்திரத்தை முன்னிட்டு இன்றைக்கி அதெல்லாம் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இதில் கவனத்தில் கொள்ளணும். எப்படின்னா, திருவள்ளுவர் பிறந்த தினத்தை தான் முன்னிட்டு வள்ளுவர் ஆண்டுன்னு ஒரு ஆண்டை கணிச்சாங்க. வள்ளுவர் ஆண்டுன்னு கவனித்து அந்த வள்ளுவர் ஆண்டு இதுபடி நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி 2057 இந்த வருஷம் இன்றையில் 2057 இன்னைக்கு பிறக்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 2026 வருஷத்துக்குரிய அந்த வள்ளுவர் ஆண்டுன்னு நம்ம எடுத்தோம்னா 2057ஆம் ஆண்டு தான் நம்ம இப்போ தமிழர்கள் கொண்டாடணும். வள்ளுவரை தூக்கி சுமக்கிற, இல்லைன்னா வள்ளுவருக்காக திடீர் பாசத்தில் வள்ளுவருடைய பேர பிள்ளைகளாக நிற்கக்கூடிய அத்தனை பேரும் வள்ளுவருடைய பிறந்த தினத்தை வச்சு வரக்கூடிய வள்ளுவர் ஆண்டை நம்ம கொண்டாடணும், அதை கடைபிடிக்கணும். அதை முத நீங்கள் அரசாங்கத்தில் நடைமுறைப்படுத்துங்க ராஜாக்களா. அதுக்கு பிறகு நம்ம எல்லாரும் அதை கடைபிடிச்சோம்னா நல்லா இருக்கும். எதனால 2026 2057ன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, திருவள்ளுவர் இவங்க இப்போ சொல்கிறாங்க பார்த்தீங்களா, சோ கால்டு ஜீசஸ் சொல்கிறார்ல, ஜீசஸ் கிரைஸ்ட், அவர் அது இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை வச்சு வரக்கூடிய ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா. அதில் தான் கிமு கிபினிலாம் வகுத்து வச்சுருக்காங்களா, அதில் தானே 2026 வந்திருக்கு. அப்போ வள்ளுவருக்கு ஏன் வள்ளுவர் பிறந்த தினத்தை முன்னிட்டு வரக்கூடிய அந்த ஆண்டை முன்னிட்டு வரக்கூடியது ஏன் 2057ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, 31 ஆண்டுகள் முன்னதாகவே, இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே திருவள்ளுவர் அவதரித்து விட்டார். இதை ஒத்துக்கிடுறீங்க? இதுவும் யாரும் மறுக்க மாட்டாங்க, மறுக்க முடியாது. ஏன்னா இது ஆதாரபூர்வமான வரலாறு. அப்போ திருவள்ளுவர் இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 31 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பிறந்து விட்டார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய அண்ணன் கூட கிடையாது, அவங்க அப்பா காலத்து ஆளுன்னு வச்சுக்கலாம். 31 வருஷத்துக்கு முன்னாடி அவர் பிறந்துட்டார்ல. அப்போ அவருக்கு திருவள்ளுவருக்கு கல்யாணம் முடிஞ்சுது. குழந்தைகளெல்லாம் பிறந்திருந்தால் அது நமக்கு தெரியல, வரலாறு அதில் உள்ள இது வெளியே தெரியலை. இது வரைக்கும் மனைவி மட்டும்தான் வாசிக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். மறுபடியும் குழந்தைகள் மற்றவங்களை பற்றி தெரியல. ஒருவேளை குழந்தை இருந்தால் அந்த குழந்தையினுடைய வயசே 30 வயசுக்கு மேலே வந்திருக்கும். இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது. கரெக்டு தானே? 30, 29, 28 வயசோ ஆயிருக்கலாம். இதுதான் வரலாறு. அப்படி நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ தூரம் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து பிறந்து 300-400 வருஷத்துக்கு பிறகு தான் கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறதே உருவாக்குனாங்கிறது தான் அவங்க சொல்கிறாங்க. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு 31 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த இயேசு கிறிஸ்த
அவர் கிறிஸ்தவர்னு சொல்லி ஒரு புக்கு எழுதி அந்த புக்குக்கு அணிந்துரை எழுதினவர் அன்றைய முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள். இதை விட ஆகச்சிறந்த எத்துவாளித்தனம், ஏமாற்றுத்தனம், பித்தலாட்டம் இருக்குமா? அணிந்துரை எழுதி அந்த புக்கை வெளியிட்டாங்க. ராஜநாயகமா தேவநாயகம் நினைக்கிறேன் அந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர், பாதிரியார். இந்த பாதிரி கும்பலுடைய நோக்கமே திருவள்ளுவரை வந்து வெள்ளை சட்டை போட்டுடணும், அங்கேயே பொறுத்து விட்டுறணும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. அதுபடி அவங்க வந்து அதை செய்தாங்க. அந்த வெள்ளைக்காரனுக்கும் அந்த வெள்ளைக்காரனுக்கு தானே கிறிஸ்தவ மதம், அதுக்காக வேண்டி சேவை செய்யணும்னு பரும்பாடுபட்டவர் தான் ஈவே ராமசாமி நாயக்கர். அந்த நாயக்கர் வந்து என்ன பண்ணார்னா, இப்போ பின்னாடி அது சுதந்திரத்துக்கும் போராடலை. ஏன்னா வெள்ளைக்காரனை ஏற்று எப்படி போராடுவார்? அவர் வெள்ளைக்காரனை காலை கழுவி குடிச்சிட்டு நடந்தாலும் வெள்ளைக்காரனை ஏற்று எப்படி போராடுவார்? போராடல. ஆனால் அவரை சுதந்திர போராட்ட வீரர்னு கட்டமைச்சாங்க இவங்க. ஒரு சிறிய வேண்டுகோள், இந்துடா திரைப்படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இதில் பேசியிருக்கோம். பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பார்த்தவங்க கண்டிப்பாக 4 பேருக்கு கொஞ்சம் பார்க்க வைங்க. இன்னமும் பார்க்காத இருக்கவங்க அவசியம் நீங்கள் இதை பார்க்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இது வந்து இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறத ஒரு மைய கருவை வச்சு தான் அந்த படத்தையே வந்து பண்ணணும். நல்ல வெற்றிகரமாக இப்போ நிறைய பேர் பார்த்து நல்லா பாராட்டியிருக்கீங்க. இதுவரைக்கும் 21 லட்சம் ரூபாய் வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் மூலமாக எனக்கு வந்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷம். 1 கோடி ரூபாய் நம்ம டார்கெட் பண்ணி பண்ணணும். 85 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம அந்த படத்துக்காக செலவு பண்ணியிருக்கோம். அதில் எல்லாமே வந்து உங்களை மாதிரி தேசியவாதிகள் தந்த பணம் தான். அது அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு வேறு சில ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த இதில் நம்ம வந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு லாபகரமாக நம்ம செய்யணும்னு நினச்சோம். அது இப்போ முடியாமல் போகுமோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 21 லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மியானது. 20% தான் வந்திருக்கு. இன்னும் 80% நம்ம எதிர்பார்த்ததில் இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக உதவணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். 2 நம்பர் கொடுக்குறேன். 9094239666. இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பருமே ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். உங்களுக்கு இந்த லிங்க் படம் பார்க்க எங்கே பார்க்குறது கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் லிங்க் அனுப்பி தருவாங்க. அவசியம் நீங்கள் வந்து இதை பார்க்கணும். இல்லை அப்படின்னா யூடியூப்பில் போய் இந்துடானி தமிழில் டைப் பண்ணுங்கள். படம் எல்லாமே வந்துடும். 14 சேனல் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று வந்துடும். படத்துக்கு டைமை மட்டும் பார்த்துருங்க. இந்துடாங்கிற இதில் வந்து டைமை பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். அதாவது வந்து 2 மணி நேரம் 23 நிமிஷம் இருக்கும். அதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா இங்கிலீஷில் கூட டைப் பண்ணுங்கள். INDHUDAA அப்படி கூட நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது வந்துடும். அவசியம் நீங்கள் உதவணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். படத்தை பார்த்தா தெரியும். நான் இந்த அளவுக்கு திருப்பி உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சு ரெக்வஸ்ட் பண்ணுறதுனுடைய காரணம், படத்தை ஒரு 15 நிமிஷம் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். கட்டாயப்படுத்தவே இல்லை. ஆனால் அவசியம் நீங்கள் 15 நிமிஷம் எனக்காக நீங்கள் ஒதுக்கி, அதை நான் படமே பார்க்க மாட்டேன்னாலும் பாருங்கள். பார்த்தா நான் ஏன் எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேங்க காரணம் உங்களுக்கு புரியும். அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம். ஆனால் வாஞ்சிநாதன் சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது. வாவு சிதம்பரம் பிள்ளை சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது. சுப்பிரமணிய பாரதியார் வந்து சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது. வாவேசு ஐயர் வந்து சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது. சுப்பிரமணிய சிவா வந்து சுதந்திர போராட்ட வீரர் கிடையாது. இவங்களெல்லாம் இந்த திராவிடிய ஆட்சியில் யாராவது எங்கேயாவது கொண்டாடுறதை பார்த்துருக்கீங்களா? வாஞ்சிநாதனுடைய பிறந்த தினம் கரெக்டானது எனக்கு தெரியாது, அரசாங்கத்துக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த பிறந்த தினத்திலேயோ இல்லைன்னா குறைந்தபட்சம் அவருக்குடைய நினைவு தினம் வரும் பாருங்க, வரக்கூடிய 11ஆம் தேதி ஜூன் மாதம் 11ஆம் தேதி தான் ஆஸ் கலெக்டரை அவர் சுட்டு கொன்னார். அதனால் அந்த நினைவு தினம் வந்து எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நினைவு தினத்துக்கு இந்த இப்போ இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாடி இருந்த 5 வருஷம் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி கருணாநிதி காலத்தில் ஏதாவது ஒரு அமைச்சரோ முதலமைச்சரோ என்னைக்காவது வாஞ்சிநாத ஐயர் சிலைக்கோ இல்லைன்னா அவருடைய சிலை கூட பின்னாடி தான் திறந்தாங்க, சரி சிலைக்கோ இல்லைன்னா அவருடைய ஃபோட்டோவுக்கோ மாலை போட்டு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கனிமொழியில் இருந்து ஆரம்பித்து திமுக காரன் வைக்கக்கூடிய பாரதியார் ஃபோட்டோவில் அவ்வளோத்தையும் அவர் நெத்தியில் இருக்கக்கூடிய நாமத்தையும் அழிச்சிருவாங்க. ஒரு பொட்டு வச்சிருப்பார் பாருங்க, அதையும் அழிச்சு விடுவாங்க. ஆனால் பாரதியாரை கொஞ்சம் தூக்கிட்டு அலைவாங்க. இதே கதை தான் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளைக்கும். பிள்ளையை வெட்டிட்டு அவருக்கு நெத்தியில் அவர் எப்பவும் பட்டையை போட்டுட்டு குங்குமம் போட்டு வச்சுருந்த ஒரு வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களை கொண்டு போய் நெத்தியில் அதெல்லாம் அழிச்சு வச்சுவிட்டாங்க. இவங்க இந்த கூத்துக்கு தான், இவங்க இதுக்கு தான் சித்தாந்தத்துக்கு தான் ஆசைப்படுறாங்க. என்ன சித்தாந்தம்னா கிறிஸ்தவர்களுக்கு வந்து எங்கேயும் மனசு இங்கே உள்ள கிறிஸ்தவம் வேற. வெள்ளைக்கார கிறிஸ்தவனுக்கு அடிபணியணும்னு நினைக்கிறாங்க, அடிமை வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க, கொத்தடிமையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்பவும் கூட அதை இன்னமும் செய்துட்டு இருக்காங்க. அதனுடைய ஒரு பகுதி தான் திருவள்ளுவரை தூக்கிட்டு அலைகிறது. இதை வந்து நேற்றுக்கு வந்து இந்த பிரச்சனை வந்து கையில் எடுத்து அதாவது இந்த திருவள்ளுவருடைய பிறந்த தினத்தை இன்னைக்கு கொண்டாட வேண்டிய பிறந்த தினத்தை நேற்றுக்கே வந்து மக்கள் மாளிகையில் வந்து நேற்றுக்கு வந்து கொண்டாடினாங்க. அதாவது கவர்னர் மாளிகைன்னு சொல்லக்கூடிய மக்கள் மாளிகையில் நேற்று கொண்டாடினாங்க. அங்கே இருக்கக்கூடிய பாரதியார் மண்டபத்தில் இந்த நிகழ்ச்சி நடந்தது. அதில் எல்லாரும் கவர்னரும் கலந்துக்கிட்டாரு. அதில் வச்சிருந்த ஃபோட்டோவில் வந்து திருவள்ளுவருக்கு காவி கலரில் அங்கி இருந்துச்சான்.
அப்புறம் வந்து நெத்தியில் வந்து விபூதியெல்லாம் பூசியிருக்காரு, அப்புறம் குங்குமம் போட்டு வச்சிருக்காரு, அவர் வந்து காவி சாயம் பூசி விட்டார்கள் அப்படின்னு சொல்லி நேரத்தில் இருந்தே ஓன்னு எல்லா பத்திரிகைகளும் ஒப்பாரி வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு என்னன்னு புரியலை. பத்திரிகையில் வேலை பார்க்குற இதழியல் அறிஞர்களுக்குமா தெரியாது, ரிப்போர்ட்டர் இவங்கெல்லாம் இதழியல் படித்தது இல்லையா, வரலாறு தெரியாதா இவங்களுக்கு? வள்ளுவர் வந்து பிறந்த காலம் எது, அந்த காலத்தில் இந்தியாவில் என்ன மதம் இருந்தது, அதை குறைஞ்சபட்சம் அதை கூட யோசிக்க மாட்டாங்களா? தமிழ்நாட்டில் என்ன மதம் இருந்தது, வள்ளுவர் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவருடைய திருக்குறளில் சொல்லியிருக்காரு, இது கூடவா சொல்ல தெரியாது இவங்களுக்கு? குறைந்தபட்சம் திருக்குறளையாவது படிச்சிருப்பாங்கல்ல. அந்த திருக்குறளில் கடவுள் வாழ்த்து எல்லாம் பாடி வச்சிருக்காருல, அது எந்த கடவுளை பற்றி பாடினாரு? அவர் பிறக்கிறதுக்கு பிறந்து ஒரு 31 வருஷத்துக்கு பிறந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பாடி வச்சிருக்காரா, இல்லைன்னா அதுக்கு பிறகு மொத்தமே 1500 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த முகமது நபியை பற்றி பாடி வச்சிருக்காரா? ரெண்டு மதமுமே அவங்க இயேசு கிறிஸ்து சார்ந்த அந்த கிறிஸ்தவ மதமும் சரி, இல்லைன்னா முஸ்லீம் மதமும் சரி, இந்த ரெண்டு மதமுமே திருவள்ளுவர் பிறந்ததுக்கு பிறகு பிறந்த மதங்கள், இவ்வளோ தானே. ஆனால் அவருக்கு வந்து காவி சாயம் பூசிட்டாங்க. நான் என்னுடைய கேள்வி என்னென்னா, முதல்ல ஒரு பாயிண்ட் சுருக்கமாக சொல்லிடுறேன். இவங்களுடைய முதல் ஆட்சி வந்து 1967 தமிழகத்தில் நடந்தது, தொடங்கியது. அந்த ஆட்சியில் முதல்ல இருந்த முதலமைச்சர் வந்து CN அண்ணாதுரை. அந்த அண்ணாதுரையுடைய மேஜையில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சு, அந்த இப்பவும் கூட இருக்கும், நிறைய வெளியே தெரியும் அது. அந்த ஃபோட்டோவில் வந்து அவருக்கு வந்து பூநூல் இருக்கும், நெத்தியில் வந்து விபூதி இருக்கும், எல்லாம் குங்குமம்லாம் வச்சுருப்பாங்க, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ. இதை வந்து பின்னாடி வந்து அப்படியே மாற்றும் போது வந்து அவருடைய நெத்தியில் இருந்த குங்குமத்தையும் அழித்து பொட்டையும் அழித்து விபூதியெல்லாம் அழித்து இந்த வேலையை பார்த்தது வந்து இந்த திராவிடியா மகன்கள். தொடர்ந்து இப்போ வந்து நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தால் அப்படி இருக்குன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி எப்படி கொண்டாடினா, எப்படி அவருடைய ஃபோட்டோலாம் வச்சுருந்தாங்க, எப்படி நடைமுறையில் அவரை வந்து எப்படி இருக்காரு அப்படிங்கிறதுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு அரசாங்கங்களோ இல்லைன்னா நம்முடைய முன்னோர்களோ எதை பயன்படுத்தினாங்களோ அதை தான் ஏதோ ஒருத்தர் வரைஞ்சதை வச்சு தான் அது வந்திருக்கு. இந்த அடிப்படையில் பார்த்தா கூட அவர் இந்துங்கிறது அதில் தெரியும். அந்த அடிப்படையில் சார் பார்க்கணும். அவர் வந்து வாழ்ந்த காலம், அந்த காலத்தில் என்ன மதம் நம்ம நாட்டில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருந்தது, அந்த மதத்தை தானே பின்பற்றியிருப்பார். அவர் எந்த மதத்தை பின்பற்றி வாழ்ந்தாரா இல்லையா அப்படிங்கிறது அவருடைய படைப்பு மூலமாக நான் கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப சின்ன விஷயம், இதுக்கு ரொம்ப பேர் ஆராய்ச்சியெல்லாம் பெரிய ஆராய்ச்சியெல்லாம் இல்லை, தேவைப்படாது. ஆனால் இதை ஒரு பெரிய விஷயமாக்கி ஒரு பெரிய சர்ச்சையாக்கி இவர் முதலாவது ஆரம்பித்தது நேற்றுக்கு வந்து பார்த்தது யாருன்னா, வந்து எப்போதுமே வீட்டில் இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கிற தைரியத்தில் ஆளுநர் மாளிகையில் திருவள்ளுவருக்கு மறுபடியும் காவி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. வந்து ஆளுநர் மாளிகை வந்து மக்கள் மாளிகைன்னு மாற்றினதே முன்னாள் துணை முதலமைச்சருக்கு தெரியலை, இது போதையிலிருந்து தெரியலை உதயநிதி ஸ்டாலின், அதுதான் இதுக்கு காரணம்னு நான் நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட், தமிழ்நாடு அரசு ஜனவரி மாதத்தில் திருவள்ளுவர் நாளை அதிகாரப்பூர்வமாக கொண்டாடுகிறது. நீ என்ன வேணால் கொண்டாடிட்டு போ. நீ அதாவது உங்கள் அப்பா தாத்தா எல்லாருமே திருவள்ளுவருக்கு வந்து நீங்கள் வந்து அங்கேயே மாட்டணும் தானே ஆசைப்பட்டீங்க, அதைத்தானே செய்துட்டு வந்தீங்க. அதனுடைய விளைவு தானே உங்கள் அப்பாவை உங்கள் ஆட்சியை கூம்புல ஏற்றி விட்டுட்டு உங்கள் அப்பாவையும் டவுசரை கலத்தி விட்டது, அதனால தானே. இன்னமும் நீங்கள் அதை திருந்தலை. ஆனால் வைகாசி அனுசம் திருவள்ளுவர் நாளுன்னு புதுசாக ஒரு உருட்டு எங்கே இருந்து வந்தது? ஆனால் முட்டாள்களே, வைகாசி மாதம் தானே அவர் பிறந்தார், அனுச நட்சத்திரத்தில் தானே பிறந்தார். இந்த கூமுட்டைகளுக்கெல்லாம் நம்ம வாய்ப்பு கொடுத்து வச்சுருக்கோம், கேவலப்படணும். கழக ஆட்சியில் இதை மாதிரி வேலையை பார்த்த அப்போதைய ஆளுநரை கடுமையாக கண்டித்தோம். இவங்க சங்கிகளை திருத்தணும். எந்த சங்கிகளை போய் திருத்துனீங்க ஐயா? சங்கிகளும் உங்களை கூம்பல் ஏற்றி வச்சுருக்காங்க, அதான் உண்மை, ஒரிஜினலாக. இப்போ மறுபடியும் தமிழர்களுடைய சுயமரியாதையை உரசி பார்க்குறாங்க. தமிழர்களுக்கு நீங்கள் தமிழரா அதை சொல்லுங்கள். ஓங்கோல்லேருந்து வந்த குடும்பம் தானே, உங்கள் ஜாதி என்னது? சின்ன மேளம் தானே உங்கள் ஜாதி. அதை மறைச்சி இசை வேளாளர் நீ புதுசாக ஒரு ஜாதியை உருவாக்கி அதில் வந்து சின்ன மேளம் பெரிய மேளம் இன்னொரு சமுதாயம் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஆந்திராவில் பூர்வீகமாக கொண்டவங்களுக்கு தான் சின்ன மேளம். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு ஜாதியே கிடையாது. வரலாறை தோண்டி பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் இங்கே வந்து பெரிய மேளம்னு ஒரு ஜாதி இருக்குது, சமுதாயம் இருக்குது, நாதஸ்வரம் இதெல்லாம் வாசிக்கக்கூடிய அந்த சமுதாயம், மதிப்பு மிக்க சமுதாயம். அவங்க கூடவே ஒட்டிக்கிட்டு அதுவே இன்னொரு சமுதாயம் மறந்துட்டு அந்த பேரை அவங்க கூட சேர்த்து 3 சமுதாயம் ஒன்று சேர்த்து உங்களுடைய தாத்தா கருணாநிதி காலத்தில் இசை வேளாளர்னு உருட்டினார். வேளாளர்னு இன்னும் ஒரே இதில் வருதா? எதுக்குன்னா அது ஃபார்வர்டு காஸ்ட், வேறு ஒன்றும் கிடையாது. வேளாளர் அப்படின்னா அது வந்து முற்பட்ட ஜாதி, சமுதாயத்தில் உயர்ந்த ஜாதின்னு சொல்லப்படுற அந்த சமுதாயத்தை அது குறிக்குது. அதனால நாமளும் வந்து இசை வேளாளர்னு போட்டுட்டோம்னா அந்த வெள்ளாளருங்கிற நிகராக நம்மளையும் மதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தாத்தா வந்து உருட்டு தான்
இசை வேளாளருக்கு உள்ள சின்ன மேளத்தை நுழைச்ச கதை. இது ஒரு கதை இருக்குது இதில். இதை நம்ம பிறகு பார்த்துக்குவோம். இப்படி வந்து இவர் வந்து ஒரு இதை போட்ட உடனே அது வந்து இன்னமும் கொஞ்சம் அதிகமாக இதை பற்றி நிறைய பேச ஆரம்பித்தாங்க. அதில் முக்கியமாக இவருக்கு ஒரு பதில் கொடுத்துருக்காங்க. அதாவது உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து அந்த உதவாக்கரைக்கு வந்து ஒரு பதில் கொடுத்தது தார்மிக் இந்தியா. நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அந்த தார்மிக் இந்தியாங்கிற ட்விட்டர் பக்கத்தில் இருந்து அதுக்கு ஒரு பதில். கடந்த பல ஆண்டுகள் கோமாவில் இருந்தாங்களா? குறிப்பாக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது தெரியுமா? திருவள்ளுவர் கோயில் மயிலாப்பூர் 2021 23. வழக்கம் போல் இந்து சமய அறநிலைத்துறையின் நிர்வாகத்தின் கீழ் வைகாசி அனுசத்தன்று திருவள்ளுவர் மற்றும் ஏகாம்பரேஸ்வரருக்கு விசேஷ கால பூஜைகள், தமிழ் மறை பாராயணம் மற்றும் அர்ச்சனைகள் இது வந்து அங்கே நடந்துச்சு. 2024 உயர்நீதிமன்றத்தில் வைகாசி அனுசத்தை அதிகாரப்பூர்வ திருவள்ளுவர் பிறந்த நாளாக அறிவிக்க கோரி தொடரப்பட்ட பொதுநல வழக்கினை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அது காரணத்தை பாருங்கள். அதே சமயம் அரசு தை 2ஆம் தேதியை திருவள்ளுவரை போற்றும் திருவள்ளுவர் தினமாக எப்படிப்பட்ட உருட்டல் பார்த்துருங்க, தினமாக கொண்டாடுகிறதே தவிர அது அவரது பிறந்த நாள் என்று அறிவிக்கப்படவில்லை என தமிழக அரசு தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அந்த ஆண்டு ஆளுநர் ரவி நேரில் வருகை தந்து திருவள்ளுவர் மற்றும் வாசுகி அம்மையார் சிலைகளுக்கு நடைபெற்ற சிறப்பு தீப ஆராதனையில் கலந்து கொண்டு வழிபாடு செய்தார். அதே நாளில் ஆளுநர் மாளிகையிலும் ராஜ்பவனில் பாரம்பரிய தமிழ் அறிஞர்களின் மரபை போற்றும் வகையில் திருவள்ளுவர் திருநாள் கலாச்சார நிகழ்ச்சிகளுடன் கொண்டாடப்பட்டது வைகாசி அனுசத்தில். 2025 இது கடந்த ஆண்டும். 2025ஆம் ஆண்டின் வைகாசி அனுச நட்சத்திர தினமான ஜூன் 10 அன்று மயிலாப்பூர் திருவள்ளுவர் கோயிலில் பாரம்பரிய முறைப்படி அவதார தின சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. பக்தர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் பலர் கலந்து கொண்டு வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து வழிபாடு செய்தனர். இப்படி இருக்க இன்றுதான் நல்ல வார்த்தை தெளியுதோ இந்த இந்து விரோதிக்கு, போதையிலிருந்து தெளிதோன்னு கேட்காம கேட்டிருக்காங்க. அதை இன்றுதான் தெளியுதா இந்த இந்து விரோதிக்கு, கோயிலை வைத்து கொள்ளையடிக்கும் கும்பலுக்கு வள்ளுவர் பற்றி என்ன தெரியும்? அறத்துப்பால் குரல்களில் ஏதாவது ஒன்றை இவர்கள் கடைபிடித்திருக்கிறார்களா? அல்லொலியா பாபுகளை கேட்கவும் வள்ளுவருக்கு நாங்கள் சாயம் பூசவில்லை, உங்கள் மேல் நீங்களே பூசிக்கொண்ட கருப்பு சாயம்தான் வெளுக்கிறது. இது வந்து அதில் இது அவருடைய இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு தார்மிக் இந்தியாவில் இதை சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் நான் வேறு ஒரு தகவலை உங்களுக்கு முக்கியமாக சொல்லணும். அதுதான் இதில் ரொம்ப சிறப்பான விஷயம். அடுத்ததாக வந்து இது கடந்த ஆட்சியினுடைய, அதாவது திமுகவின் சார்பாக அந்த கருத்தை பதிவிட்டவர் வந்து உதயநிதி ஸ்டாலின். அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தாங்க தார்மிக் இந்தியன்ஸ்லேருந்து. அதையும் நான் உங்களுக்கு காணிச்சிட்டேன். இப்போ அடுத்ததாக இப்போ ஆளுங்கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளராக இருக்கக்கூடிய மருத்துவர் அருண்ராஜ் IRS கொள்கை பரப்பு செயலாளர் தமிழக வெட்டிக்கழகம். அந்த வெட்டிக்கழகத்தினுடைய இப்போ வந்து அவர் அமைச்சராகவும் இருக்கார். இவர் வந்து ஒரு இதை பதிவு போட்டிருக்காரு. அதையும் நீங்கள் வந்து ஒருக்கா பார்த்துடுங்க. எல்லாம் இந்த திருவள்ளுவர் சம்மந்தப்பட்ட தான். திருவள்ளுவர் உலக பொதுமறையை தந்தவர். அவரை ஒரு குறுகிய வட்டத்திற்குள்ளோ அல்லது குறிப்பிட்ட அடையாளத்திற்குள்ளோ சுருக்குவது என்பது உலகளாவிய அவரது சிந்தனைகளை சிறுமைப்படுத்துவதற்கு சமம். லோக்பவனில் அல்லது எந்த ஒரு அரசு பொது இடங்களிலும் திருவள்ளுவருக்கு காவி உடை அணிவிப்பது தவறு. கேளுங்க. திருவள்ளுவர் எந்த ஒரு மதத்திற்கும் சாதிக்கும் இனத்திற்கும் நாட்டிற்கும் தன்னை சுருக்கி கொள்ளவில்லை. அவரது திருக்குறள் மனிதகுலம் முழுமைக்கும் பொதுவான வாழ்வியல் நெறிகளை பேசுகிறது. கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் கூட அவர் ஆதிபவன், மலர்மிசை ஏகினான், அறவழி அந்தணன் என்று பொதுவான சொற்களையே பயன்படுத்தினாரே தவிர எந்த ஒரு குறிப்பிட்ட மத கடவுளின் பெயரையும் எந்த ஒரு குறிப்பிட்ட மத கடவுளின் பெயரையும் அவர் வந்து பயன்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருக்காரு. அவரே தன்னை ஒரு பொதுவானவராக நிலைநிறுத்தும் போது அவருக்கு ஒரு குறிப்பிட்ட மதத்தின் அடையாளமாக பார்க்கப்படும் வண்ணத்தை பூசுவது அவரது உலகளாவிய தத்துவத்திற்கு முரணானது. வள்ளுவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவத்தை தான். வள்ளுவரை ஒரு குறிப்பிட்ட எண்ணத்திற்குள் அடைக்க நினைப்பது கடலை ஒரு குடத்திற்குள் அடைக்க நினைப்பதற்கும் சமம். அவர் உலக மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டும் ஒரு பேரொளி. அவருக்கு காவி பூசுவதும் அதன் மூலம்
அரசியல் ஆதாயம் தேட முயல்வதும் எவ்வகையிலும் ஏற்புடையது அல்ல. அவரது உடைகளின் நிறத்தை மாற்றுவதை விடுத்து அவரது குரல் காட்டும் நல்வழியில் நடக்க முயல்வதே அவருக்கு நாம் செய்யும் உண்மையான மரியாதை. வள்ளுவரை கலங்கப்படுத்தாதீர்கள். மருத்துவர் அருண்ராஜ் IRS, கொள்கை பரப்பு செயலாளர், தமிழக வெட்டி கழகம். அதாவது முதல்ல நான் ஒரு பருதல் நம்ம அருண்ராஜ் அவர்களுக்கு நம்ம சொல்லணும். என்னென்னா, வள்ளுவர் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் இந்த 3 வார்த்தையை மட்டும்தான் சொல்லிட்டாலே இது இந்த கும்பல் எல்லாருமே இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் இதே தான் வேலை பார்ப்பாங்க. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான், இதையும் சேர்த்து சொல்லணும்ல. பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னா பிறக்கும் போது எல்லோருமே சமம் அப்படிங்க. அப்போ அடுத்த லைன் என்னது? அவரவர் செய்கின்ற நல்லது கெட்டது அல்லது செய்யலை பொறுத்து தான் அவங்க வேறுபடுறாங்க. வேற்றுமையான், வேறுபடுறாங்களா இல்லையா? பிறப்பக்கும் எல்லா உயிருக்கும், பிறக்கும் போது எல்லாரும் ஒன்று தாங்க. அது பிறகு வளர வளர கழுதையாக தேஞ்சு போறீங்களே, அதைத்தானே இப்போ நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது இருக்குது. யார் எந்த தொழிலை செய்கிற குடிகாரனாக இருந்தவனா குடிகாரன் தான், அப்படி தானே. ஒழுக்கமானவனா ஒழுக்கவாதி தான், அப்படி தானே நம்ம பேச வேண்டியது இருக்குது. அந்த அடிப்படையில் தான் திருக்குறளை திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் வள்ளுவருக்கு மதம் கிடையாது, மதத்தை கடந்தவர், அதனால் அவரை நம்ம இது பண்ணக்கூடாது. நம்ம ஏற்கனவே விளக்கம்லாம் சொல்லிட்டோம். இருந்தாலும் நான் ஒன்று கேட்குறேன், எல்லாத்துக்கும் பொதுவாக முதலமைச்சர் அது எதுக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு போது தேர்தலை அறிவித்து அவருடைய வேட்பாளர் பேர் அவரை சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கட்சியில் அவருடைய லெட்டர் பேரில் என்ன பேர் வச்சுருந்தாரு? விஜய். ஜோசப்பை தூக்கிட்டார்ல, எதுக்கு தூக்குனாரு? விஜய், அதாவது அவருடைய நடிகராக இருந்தபோது அவருடைய லெட்டர் பேரில் அவருடைய பேர் ஜோசப் விஜய். அவர் அரசியல் கட்சி அந்த தமிழக வெட்டி கழகத்தை ஆரம்பித்த அன்னைக்கு ட்விட்டரில் போட்டு அந்த லெட்டர் பேடில் இருந்து நீங்கள் அதுக்கு பின்னாடி இன்று வரைக்கும் பயன்படுத்தக்கூடியதில் இன்றைக்கி மாற்றிருப்பீங்களா என்னன்னு தெரியல, நான் செக் பண்ணல. ஆனால் அதில் என்ன பேர் வச்சுருந்தீங்க? விஜய். ஜோசப்பை தூக்கிட்டீங்க. இதுக்கு என்ன அர்த்தம் இது? சரி, அடுத்து வாங்க, வண்டியில் ஏறுங்க. அப்புறம் நீங்கள் வேட்பாளர் அறிவிக்கும் போது ஜோசப் விஜய்னு அறிவிச்சார். ஏன்? எதுக்கு? ஓட்டு வாங்குது தானே. ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு நான் ஒரு கிறிஸ்தவன்னு சொல்லி கிறிஸ்தவ மக்கள்கிட்ட ஓட்டு வாங்குறது. உண்மையான விஷயம் என்னென்னா, இந்தியா தமிழகம் முழுக்க இவ்வளோ பேர் ஆதரிப்பாங்க, நம்ம 108 இடத்துல வெற்றி பெறுவோம், ஆட்சி பிடிப்போங்கிற நம்பிக்கை கிடையாது. ஒரு தொகுதியில் அப்படி நம்பிக்கை இருந்தால் ஒரு தொகுதியில் நின்றுப்பார். அந்த ஜோசப் விஜய்ங்கிறத வெளியே காட்டியிருக்க மாட்டார். ஆனால் என்ன பண்ணினார்னா, நம்ம கிறிஸ்தவங்கிற அடையாளத்தை காமிச்சு கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய திருச்சி கிழக்குலையும் பெரம்பூர்லேயும் நின்று வெற்றி பெற்று எப்படியாவது வெற்றி பெற்றோம், 2ல் 1ஆவது தப்பிச்சிடணும்னு அந்த எண்ணத்தில் தான் அவர் ஒரு கிறிஸ்தவருங்கிற அடையாளத்தை காணிச்சார். கிறிஸ்தவர்கள் எல்லாம் திமுகவுக்கு ஓட்டு போடுவாங்க, சர்ச்சில் சொல்கிறத கேட்டுங்கிற சூழ்நிலையில் எப்படியாவது நம்ம அதில் கொஞ்சம் ஓட்டையாவது வாங்கணுங்கிற நோக்கத்தில் பைபிளை தூக்கிட்டு அலைஞ்சாரா இல்லையா? ஜபமாலையை போட்டாரா இல்லையா? முட்டங்கால் போட்டாரா இல்லையா? ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் சார் எதுக்கு போட்டார்? எதுக்கு போட்டார்? உங்கள் கட்சியினுடைய தலைவரை பற்றி தான் நான் கேட்குறேன். இது பெரிய அயோக்கியத்தனம் இல்லையா? ஏமாத்து வேலை, இதுதான் எத்துவாளித்தனம்னு நான் சொல்லக்கூடியது. இந்த மாதிரி பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி முடித்து எலெக்ஷனில் வெற்றி பெற்ற உடனே இப்போ வேதாந்தம் பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன நேரங்க இதெல்லாம் உங்களுடைய நேரம். சரி, பரவாயில்ல. உங்களை பற்றி நான் சொல்கிறத விட உங்களுடைய பதிவுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதை இப்போ நான் ரெக்கார்டிங் பண்ணி போட்டிருக்கேன், ஆன் பண்ணியிருக்கேன். அந்த ரெக்கார்டிங்கில் போய் உங்களுடைய பதிவு இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் போட்டு அதே பதிவு அருண்ராஜுடைய பதிவுக்கு கீழே அப்படியே நீங்கள் கீழே வந்தீங்கன்னா சரி. நாட்டாமை அவர் என்ன சொல்றாரு? திருவள்ளுவருக்கு கோயில் இருக்கும்போது காவி உடை இல்லாமல் வெள்ளை உடை போட்ட திராவிடியா கூட்டத்தை முதலில் கண்டிக்கிறோம். கண்டிங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. அதில் திருவள்ளுவருக்குடைய கோயிலை அவர் இதில் காணிச்சிருக்காரு. அருள்மிகு திருவள்ளுவர் திருக்கோயில், மயிலாப்பூர், சென்னை. சரியா? ஓகே. அடுத்து இன்னொரு இது இருக்குது, இன்னும் நீங்கள் வாய்ஸாகவே கேளுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வரோம், இருந்தே நம்ம போடுவோம், நல்லா கேளுங்க. உலகத்துல இருக்க எல்லா மதத்துக்கும் பொது நூலான திருக்குறளை படிச்சிருக்கீங்க. இதை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கையெடு. ஓ அப்படியா? ஓ, எல்லா மதத்துக்கும் ஒரு சேர்த்து எழுதிருந்தா அதுல வர கடவுள் பேர்லாம் எல்லா மதத்துக்காரங்களும் ஏத்துக்குவாங்க, அப்படிதானே? ஏத்துக்குவாங்களே. என்ன பேர் வருது? திருமால், இந்திரன், பிரம்மா, யமன், லட்சுமி. புரிஞ்சுதா? இது ஒன்று கேட்டுடுங்க. அதுக்கு அடுத்து இன்னொருத்தர் ஒரு கமெண்ட் சொல்லியிருக்காரு. ஆர் வி அன் எஜுகேட்டட் பர்சன்? யார? அருண்ராஜை பார்த்தாங்க IRS பற்றி கேட்குறாரு. ஆர் வி அன் எஜுகேட்டட் பர்சன்? ஹாவ் யூ ரீட் திருக்குறள் ப்ராப்பர்லி? திருக்குறளை முறையாக படிச்சிங்களா? திருக்குறள் இஸ் நத்திங் பட் ஜூஸ் ஆஃப் வேதாஸ். வேதங்களுடைய சாராம்சம் தான் திருக்குறள். அது உங்களுக்கு தெரியுமா? ஹோப் யூ நோ whom வேதாஸ் பிலாங்.
யார் வேதங்கள் எல்லாம் யாருக்கு சொந்தமானது, எந்த மதத்தை சேர்ந்தேன்னு உங்களுக்கு தெரியும்னு நம்புகிறேன். விசிட் திருவள்ளுவர் டெம்பிள் இன் மயிலாப்பூர் டு சி வாட் ட்ரெஸ் ஹி வேர்ஸ். திருவள்ளுவருக்கு நீங்கள் அமைக்கப்பட்டுள்ள மயிலாப்பூரில் போய் அவருடைய திருக்கோயிலுக்கு போங்க. அங்கே திருவள்ளுவருக்கு என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். யுவர் கவர்மெண்ட் இஸ் நத்திங் பட் டிஎம்கே 2.0. அதை தான் நான் திராவிடியா மாடல் 2.0ன்னு சொல்லிட்டு இருக்கேன். அது வேறு ஒன்றும் கிடையாது இதுதான் சொல்லிட்டு அது அப்பட்டமாக அவங்க காணிக்கிறாங்க. அடுத்தவர் எதை சொல்லியிருக்கார், மருத்துவர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் கொள்கை பரப்பு செயலாளர் தமிழக வெற்றி கழகம். பெரிய புடுங்கி அதில் இருக்கிறது தான் வாசிக்கிறேன். வந்துட்டான் ஞான வெட்டியான தூக்கிட்டு. அவரென்றும் வாத்திக்கனிலிருந்து வரவில்லையடா கபோதி, கூவத்தை சுத்தப்படுத்தும் வேலையை பாரு கோமாளி ராஸ்கல்ஸ்ன்னு போட்டு அவர் ஒரு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காரு. அடுத்து முரளிங்கிறவர், ஒரு இந்து திருக்குறள் முழுவதையும் ஏற்று பின்பற்ற முடியும், மற்றொரு மதத்தில் அப்படி ஒரு ஆளை காட்டுங்கள் பார்க்கலாம். நல்ல கேள்வி, எல்லாத்துக்கும் பொதுவானது தானே. முஸ்லீம்களை அதில் இதெல்லாம் புலால் உண்ணான்னு இருக்குல்ல, அதெல்லாம் பின்பற்ற சொல்லுங்க அப்படிங்கிறதான் சும்மா டிஎம்கே பேசுகிற அதே குப்பையே பேசி இரிட்டேட் பண்ணாதீங்க, ரொம்ப கரெக்டான வார்த்தை. அடுத்து, மக்கள் நிலையம் மட்டுமல்ல அனைத்து பொது இடங்களிலும் திருவள்ளுவருக்கு காவி உடையும் திருநீரும் அணிவிப்பது தான் சரி. அடுத்தவர், திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் அந்நிய தேசத்தை பாலைவன மதங்கள் தமிழகத்தில் இருந்ததா, அதாவது அது கிறிஸ்தவ முஸ்லீம் மதங்கள் தமிழகத்தில் இருந்ததா அப்படிங்கிறத கேட்டிருக்காரு. அடுத்ததாக, ஆனால் சைவ வைணவ சமண சமயங்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கு இருந்திருந்தது. பாலைவன மதத்தவர் ஓட்டுக்காக தெய்வ புலவர் அடையாளத்தை அளிப்பது என்பது பெற்ற தாய்க்கு செய்கிற துரோகம் போன்றது. இல்லை அந்த திருவள்ளுவருடைய ஃபோட்டோவெல்லாம் போட்டிருக்காங்க. அடுத்ததாக, இது ரொம்ப முக்கியமானது, இது இலங்கையில் இருக்கும் திருவள்ளுவர். நீங்கள் சொல்லும் திருவள்ளுவர் டிஸ்டாக் திருவள்ளுவர். இலங்கையில் இருப்பவர் தான் ஒரிஜினல். இந்த பார்த்தீங்களா, யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் பட்டையெல்லாம் போட்டிருக்கா, அவர் எல்லாம் போட்டிருக்கார்ல, அதுதான் திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவர் ஒரிஜினல் ஃபோட்டோவை தான் போட்டிருக்காங்க. அவருக்கு எவ்வளோ தூரம் இலங்கையில் உள்ள தமிழர்கள் இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்கிறத அவர் தான் கரெக்டானவர். லுங்கியோ பாவாடையோ இல்லாத காலத்தில் துறவரம் சொன்ன இந்து ஸ்ரீ வள்ளுவர் ஐயர் மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலில் அக்ரஹாரம். அவர் காலத்தில் அல்லாஹ் இயேசு இல்லை, ஆதி பகவான் சிவனே. காவி கட்டாமல் காக்கி பேண்ட் வெள்ளை சட்டை போட அவர் என்ன ஜோசப்பா, வேலையை பாரு தம்பி, விசிலோடு நிற்கவும். அதுக்கு அடுத்தவர், காவி கூட பரவாயில்லை, ஆனால் அவர் நெற்றியில் தினமும் திருநீறு தரித்து கொள்பவர். அந்த அடையாளம் நிச்சயம் அவர் படத்தில் இடம்பெற வேண்டும். இல்லை, புரியலை, இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த புழுத்து போன விஷயத்தையே சொல்லுவீங்க? அவரோட குரல்களை எல்லோருக்கும் பொதுவாக எடுத்துக்கிட்டாலும் அவரோட குரல்களில் இந்து தெய்வங்களை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கிறார். அவருக்கு கோயில் கட்டி இருக்கிறதும் இந்துக்கள் தான். அப்படியே காவி உடை அணிந்து கமண்டலம் பட்டை முடிச்சு முனிவராக இருந்த வள்ளுவரை வேணுகோபால் சர்மா அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்டை வச்சு விதவை மாதிரி எல்லாத்தையும் அழித்து வெள்ளை அங்கி கட்ட இவர் தான் வரைஞ்சவர். இவரை தான் வரைய வச்சாங்க. அந்த பூநூல் ஒன்று இருந்துச்சு, அந்த பூநூலை மறைக்கிறதுக்கு என்ன ஐடியான்னு கேட்டாங்க. அதில் ஒரு குறுக்க இப்படி ஒரு துணியை போட்டுருங்க, ஏன்னா ஒரு ஒரிஜினலாக பூநூல் இருக்குது, அந்த பூநூலை வெளியே காணிச்சா எங்களுக்கு நல்லா இருக்காது ஆட்சிக்கு, அதனால் அதுக்கு என்ன அடையாளம் பண்ணலான்னு போகும்போது ஒரு பிற்தாட்டம் பண்ணி குறுக்க ஒரு துணியை போட்டுக்கிட்டாங்க. அந்த துணிக்கு இப்போ அது வெள்ளை துணின்னு சொல்லி இப்போ காரணம் சொல்லிட்டு அலையிறாங்க. இதுதான் ஒரிஜினல் அப்படிங்கிறத இதில் பதிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இது கீழே இன்னும் பார்ப்போம். முட்டாள், ஆதி பகவான் என்பது இந்து மதத்தில் மட்டுமே உள்ள சொல். அவரை இந்துவாக காட்டுவதில் உங்கள் மாதிரி ஆட்களுக்கு ஏன் எரிச்சல்? திமுக மாதிரி சில்லறை அரசியல் செய்தால் துடைத்தெறியப்படுவீர்கள். அடுத்தவர், திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் சனாதன தர்மம் இந்து மதத்தை தவிர வேறு எந்த மதமும் இல்லை இந்த உலகில். அதற்கு பிறகுதான் மற்ற மதங்கள் இறக்குமதி திணிக்கப்பட்டது செய்யப்பட்டது பாரத மண்ணில். திருவள்ளுவர் என்ன நிறம் உடை போட்டு இருந்தார்? வரலாற்று ஆதாரம், காவி மோசமான நிறம் இல்லையே. அடுத்தவர், வள்ளுவன் கள் உண்ணாமை புலால் உண்ணாமை சொல்கிறாரு, தமிழக அரசு செய்யுமா? சரியான கேள்வி தானே, பதில் சொல்லுங்கள் ராஜா, நீங்கள் தானே அமைச்சர், அதையும் செய்யுங்க. முடியாதுன்னா மூடிக்கிட்டு இருங்க. வள்ளுவன் இருந்த காலத்தில் இருந்தே ஒரு மதம்தான்.
இதில் அவர் வேற எந்த மதத்தையும் சேரலையா, எதையாவது உருட்டிக்கிட்டு திட்டி விட்டுருக்காங்க. அடுத்ததாக, திருக்குறள் பொதுமறை தான், ஆனால் அதன் அடிப்படை இந்து சனாதன தத்துவத்தங்களிலிருந்து உருவானது என்பது பல அறிஞர்களின் பரிமேல் அழகள் உட்பட முடிவு. சமண பௌத்த சில கருத்துக்கள் இருந்தாலும் வேத வைணவ சைவ சாயல் மிக அதிகம். அது பிறகு அவர் இன்னொன்று முடிச்சிருக்காரு, அதில் ஒரு படத்தை அட்டாச் பண்ணியிருக்காரு. தேவர் ஐயாவிடம் இல்லாத ஒழுக்கமா பெரியார் என்று சொல்லப்படும் ஈவேராவிடம் உள்ளது. நல்ல கேள்வி. தேவர் ஐயாட்ட இல்லாத ஒழுக்கமா இவர்கிட்ட இருந்துச்சு. தேவர் ஐயா ஒழுக்கத்தின் சிகரம், ஈவேரா ஒழுக்க கேடின் சிகரம். அப்துல் கலாமிடம் இல்லாத அறிவும் ஆற்றலுமா பேரறிஞர் என்று சொல்லப்படும் அண்ணாதுரையிடம் உள்ளது. கரெக்டு தான். அப்துல் கலாமை விட அண்ணாதுரை பெரிய அறிவாளி, அறிஞரா? நல்ல கேள்விதான். பாரதியார் எழுதாத எழுத்தையா முத்தமிழ் அறிஞர் என்று சொல்லப்படும் கருணாநிதி எழுதிவிட்டார். நல்ல கேள்விதான். பாரதியாரோட ஒன்றும் பெரிய இது கிடையாதுல்ல. மடியுளான் மாமுகடி என்ப மடியிலான் தாளுளான் தாமரையிலாள். திருக்குறள். இதுக்கு நீ இப்போ பொருள் சொல்கிற. இப்போ என்ன பொருள் சொல்கிறவ? சரி வச்சுடுங்க. குறள் 30. அந்தணர் என்போர் அறவோர் மற்றோரெல்லாம் செந்தன்மை பூண்டொழுகான் சனாதன தர்மத்தின் சாரத்தை ஒரே குறளில் பிழிந்து வைத்திட்ட வள்ளுவர் பெருமான் காவி உடை தரித்த கிந்து மகான். கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஆதி பகவன் என்றால் என்ன? முதற்கடவுள். ஏன்னா வேறு மதம் அப்போ இல்லை. இருந்த ஒரே மதம் இந்து மதம். ஒரே கடவுள் இந்து கடவுள் தான். முதல் கடவுள். உங்கள் ஓட்டு போலி செக்குலரிசம் வேஷத்துக்காக இது இல்லை என்று ஆகிவிடாது. இதே மாதிரி இன்னொரு முக்கியமானதையும் சொல்லிவிட்டு நம்ம இன்னும் நிறைய பதிவு இருக்குது. திருவள்ளுவர் இந்து. இதில் கொஞ்சம் நீங்கள் முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். திருவள்ளுவர் ஒரு இந்து. திருவள்ளுவருக்கு காவி உடை அணியப்பட்டது தவறு. அவர் உலக பொதுமறை என நீங்கள் தான் அவரை ஒரு வட்டத்திற்குள் அடக்க பார்க்கிறீர்கள். விருதுநகர் மாவட்டம் புதுப்பட்டி கிராமத்தில் 1929ஆம் ஆண்டு திருவள்ளுவருக்கு கோயில் கட்டப்பட்டு இன்று வரை வழிபாடு நடைபெற்று வருகிறது. தகவல். சென்னை மயிலாப்பூரில் திருவள்ளுவருக்கு கோயில் உள்ளது. அதில் மிக முக்கியமானது அந்த கோயிலில் இந்து சமய அறநிலைத்துறை அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ளது. ஆக இந்து மதத்தின் ஒரு முக்கிய அடையாளமாக பல ஆயிரம் ஆண்டு காலமாக திகழும் திருவள்ளுவருக்கு கோவில் கட்டி வழிபடும் எங்களை ஏமாற்றும் மதசார்பற்ற சாயத்தை பூசியதே தங்களை போன்ற பகுத்தறிவு பகலவன்தான் அமைச்சரே. ஓம் நமச்சிவாய அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2 கோயிலையும் கணிச்சிருக்காரு. திருவள்ளுவர் கோயில் விருதுநகர், இது அருள்மிகு திருவள்ளுவர் திருக்கோயில் மயிலாப்பூர். இந்த மாதிரி அவருக்கு நல்ல அதாவது கிட்டத்தட்ட இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அருண்ராஜுக்கு எவ்வளவு பதில்கள் வந்திருக்கு. இப்போ எல்லா பதிலையும் நம்ம பார்க்க முடியாது. 142 கமெண்ட்ஸ் இவருக்கு கொடுத்துருக்காங்க. நான் அந்த இதை நிப்பாட்டிடுறேன். 142 கமெண்ட்ஸ் இவருக்கு இந்த மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ வாசித்தது எதையுமே நீக்கி எல்லாம் ஸ்கிப் பண்ணிலாம் வாசிக்கல, வரிசையாக தான் வாசித்தேன். அதில் இருந்து உங்களுக்கு ஒரு உண்மை புரிஞ்சிருக்கும். மக்களுடைய மனநிலை என்ன அப்படிங்கிறத அப்பட்டமாக நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிருக்க முடியும். அடுத்ததாக வேற ஒரு சின்ன இது இருக்குது, அதையும் ஒரு ரெக்கார்டிங் போட்டுறேன். அதையும் சேர்த்தே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும். அது என்ன அப்படின்னா, கஸ்தூரி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நம்ம ஒரு கஞ்சா கவிஞர் ஒருத்தர் உண்டுல்ல, வைரமுத்துங்கிற பேரில் இருக்கார் பார்த்துங்க. அவர் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களெல்லாம் சொல்கிறதுக்கு ஓடி ஓடி வருவார். அவர் ஒரு கவிதை வாசித்திருக்கார் இன்றைக்கி. அந்த கவிதையை நான் இப்போ ரெக்கார்டிங்கில் போட்டு உங்களுக்கு காணிக்கிறேன். வைரமுத்து எழுதின கவிதை. ஆளுநர் குடியிருக்கும் மக்கள் மாளிகைக்கு சில கேள்விகள். திருவள்ளுவர் காற்றை போல் பொதுவானவர். காற்றுக்கு ஏது காவி பூச்சு. திருவள்ளுவர் மானுடத்தின் பொது சொத்து. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து என்ற பாரதியான் பொதுமைப்படுத்தப்பட்ட புலவனுக்கு திருநீறு என்ற உள்ளூர் அடையாளம் எதற்கு? தர்மார்ந்த காம மோட்சம் என்ற நற்பொருளிலிருந்து விடுபட்டு அறம் பொருள் இன்பம் என்ற முப்பொருளை மட்டுமே முன்னிறுத்தியவனுக்கு உருத்ராட்சம் என்ற உருட்டல் தேவையா? ஆண்டெங்கும் விரித்திருக்கும் ஆகாயம் என்று கருதப்படும் வள்ளுவரை மதம் என்று சின்ன சிமிழிக்குள் அடக்குவது வரலாற்றில் வலு இல்லையா? தமிழர்கள் மீண்டும் மீண்டும் எதிர்கொண்டிருக்க ஆளுநர்கள் மீண்டும் மீண்டும் அதே செயலை செய்வது உங்கள் அதிகாரத்தால் எங்களை காயப்படுத்துவது ஆகாதா? அன்பு கூர்ந்து நிறுத்தி கொள்ளுங்கள். தாங்க மாட்டார்கள் தமிழர்கள். வள்ளுவரை வாழ விடுங்கள். வள்ளுவரை வாழ விடணுமா? இங்கே என்னதை போட்டு வச்சிருக்காரு அவருக்கு?
பெந்தகோஸ்தே ட்ரெஸ்ஸு போட்டிருக்கார். யார்? இந்த கஞ்சா கவிஞர் வைரமுத்து. பார்த்துடுங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இவருக்கு சரியான பதில் கொடுத்தது யார் அப்படின்னா நடிகை கஸ்தூரி அவர்கள். சிறந்த தேசியவாதி, அவங்களுக்கு சல்யூட் அடிக்கணும். இப்போ நான் அந்த இதையும் அப்படியே வாசிக்கிறேன். கஸ்தூரி அவங்களுடைய பதிவு குறிப்பு. இது வைரமுத்து அவர்களை நோக்கிய தனிமனித தாக்குதல் இல்லை. அவரின் கேள்விக்கான பதில். வள்ளுவனின் வாக்குப்படி நடப்பவர்கள் பேசினால் பொறுக்கலாம், சேர்த்துக்கலாம். வழுக்கியவர்கள் பேசலாமா? வழுக்கியவர்கள் பொண்டாட்டி கூட இப்போ வாழலை. வைரமுத்து பொண்டாட்டி கூட வாழலை, கண்டவா கூடலாம் சுற்றிட்டு தெரியார். இவருக்கு வள்ளுவரை பற்றி பேசலாமா? கரெக்டாக தானே கேட்டிருக்காங்க. கரெக்டான கேள்வி. கண்டவரும் கருத்து சொல்வதை காது கொடுத்து கேட்பது சனாதனத்தில் மட்டுமே சாத்தியம். கரெக்டான பாயிண்டை சொல்லியிருக்காங்க. கட்சிக்காரன் கட்டிவிட்டால் காவி கட்சிக்கு சொந்தமா? பச்சை நிறம் சிலரின் கொடிக்கு மட்டுமே சொந்தமா? காமுகர்களையும் கயவர்களையும் பொறுத்து போவது கடவுளுக்கு களங்கமா? உருத்ராட்சம் வெறும் உருட்டு மலையாம், திருநீறு குங்குமம் கூடாதாம், குல்லா போடலாமா, அங்கி அணியலாமா? நல்ல கேள்வி கேட்டிருக்காங்க, நாக்க புடுங்கிற மாதிரி. வள்ளுவனை வாழவிட வேண்டுமாம், அவர் சொல்படி வாழுங்கள் முதலில். யாரு? வைரமுத்துங்கிற இந்த கஞ்சா போதைக்கு அடிக்ட் ஆன இந்த ஆளை தான் சொல்கிறாங்க. ஒழுக்கங்கெட்டவரை சொல்கிறாங்க. வள்ளுவரை வாழவிட வேண்டுமாம், அவர் சொல்படி வாழுங்கள் முதலில். புலால் மறுத்தல். சரியான பாயிண்ட் வந்துட்டாங்க. புதால் முதல் நீங்கள் வந்து இதெல்லாம் நான்வெஜ் சாப்பிடாதுங்க. பிறனில் விளையாமை, கள் உண்ணாமை, இதை பின்பற்றுங்கள். குடிகாரன்லேருந்து அதுலேருந்து வெளியே வா. கஞ்சா அடிக்காத, அதெல்லாம் விட்டுட்டு அப்புறமா பேசுங்கள். அதை விடுத்து சும்மா கொட்டையை உருட்டி கொண்டு இதை விட கேவலப்படுத்த முடியாது. இதை விட சரியான பதில் வேற இருக்காதுங்கிறது என்னுடைய கருத்து. இப்போ நான் வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி இவங்கெல்லாம் திருந்த மாட்டாங்க, நாம தான் திருந்தணும். நீங்கள் திருக்குறளை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திருக்குறளில் இந்து மதத்தை பற்றி மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. எடுத்த உடனே கடவுள் வாழ்த்துங்கிற ஒரு அடிப்படையில் வந்து தான் வரும். அது கடவுள்னு அவர் கடவுள் வாழ்த்துன்னு சொன்னதெல்லாம் இந்து கடவுளை பற்றி சொன்னது தானே ஒழிய அந்த சமயத்தில் வேறு எந்த கடவுளும் கிடையாது. குறிப்பாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு மதங்கள், கிறிஸ்தவ மதமும் கிடையாது, முஸ்லீம் மதமும் கிடையாது. இவங்க அதுக்கு தான் போராடி இருக்காங்க. அதை கிறிஸ்தவ மதத்தில் கொண்டு போய் சேர்க்கணும் எப்படியோ திருவள்ளுவர், அதுக்கு தான் ஐடியா பண்ணாங்க. அது இப்போ நடக்கலை. மக்கள் விழிச்சுக்கிட்டாங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். அந்த பதிவு பின்னூட்டம் மூலமாக நம்ம வந்து அந்த தெரிஞ்சுக்கிடலாம். அதில் அந்த கஸ்தூரியெல்லாம் கொடுத்த அந்த பதிலடி வந்து சரியான பதிலடி, அது வைரமுத்துக்கு. இதை மாதிரி இன்னும் வைகோவும் இதை பற்றி கடுமையாக பேசி ஏற்கனவே அன்றையர் வரைக்கும் இல்லாமல் தான் தெருவும் திண்ணையுமே ஆயாச்சு. இன்னமும் அடங்குற மாதிரி தெரியல. மற்றவங்களும் ஒரு சிலர் வந்து கருத்து சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வன்னியரசுன்னு ஒன்று கிடக்கு பாருங்கள், அது சட்டத்தையே பின்பற்றலை. அவர் சட்டப்படி அவர் கிறிஸ்தவர், ஆனால் அவர் வந்து இப்போ தனித்தொகுதி திண்டிவனம் தனித்தொகுதியில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவர் அமைச்சராகவும் வந்து உட்கார்ந்துருக்காரு. அதாவது ஆதி திராவிடர் நலத்துறை. ஆதி திராவிடர் அப்படிங்கிறதே பட்டியலின சமுதாயத்துக்கானது, பட்டியலினம் அப்படிங்கிறதே இந்துக்களுக்கான துறை. அதை நம்ம அடிப்படையில் புரிஞ்சுக்கணும். அது வந்து அந்த துறையே வந்து இந்துக்களுக்கான, அதாவது பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்கான துறை. அதில் ஒரு கிறிஸ்தவர் எப்படி போய் இருக்க முடியும்? இது கேலி கூத்தான விஷயம் இல்லையா? இவர் வந்து வாயை விட்டுருக்காரு. அது வந்து ஐயன் திருவள்ளுவர், ஐயன் ஆக்குனது யார்? திருவள்ளுவரை. ஐயனி போட்டு இந்த ஐ போட்டு எழுதக்கூடிய எழுத்தையே ஐ போட்டு எழுதுனதே இந்த கும்பல் தான். இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் நிறைய இதை செய்யணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். அப்போ தான் நம்மளுடைய இந்துக்களுக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வு இன்னும் கொஞ்சம் அதிகம் வரும். நீங்கள் இதை மாதிரி பேச தான் அது, அதாவது ஏற்கனவே வந்து உங்கள் மு க ஸ்டாலின் வந்து திருமண வீட்டில் போய் முஸ்லீம் திருமண வீட்டில் போய் இருந்துட்டு என்ன வியாக்கியானம் பேசிட்டு இருந்தார்? இந்து சடங்கு சம்பிரதாயத்தை பற்றி இழிவுபடுத்தி பேசினார். அதுதான் இப்போ கூம்பலை ஏற்றி விட்டுருக்கு. அதுக்கு பிறகு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க, அதுக்கு பிறகு திருந்தலை. இது என்னமோ திருந்தாத ஜென்மம்னு கூம்பலை ஏற்றி விட்டாச்சு. என்னமோ வந்து திமுகவுக்கு பாட கட்டக்கூடியது எப்பவுமே கடைசி ஆள் தானே கட்டுவாங்க. கடைசியில் இந்த பரலோகத்துக்கு அனுப்பி வைப்பாங்கல்ல, அப்போ கடைசி ஆள் தான் அந்த சம்பிரதாயத்தை செய்யணும். அதனால் அந்த இறுதி அந்த மொட்டை அடித்து அதுக்கு எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு வந்து கண்ணம்மாப்பேட்டைக்கு தூக்கிட்டு கொண்டு போகக்கூடிய வேலையை வந்து திரு உதயநிதி ஸ்டாலின் கையில் எடுத்திருக்காரு. அவர் அதை செய்யட்டும். இப்போ அந்த தாவேக்காவும் இதே கொள்கையில் தான் போகிறாங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதும் இல்லை. அப்படியே அதை அப்படியே போனால் தான் இந்துக்களை இன்னமும் நீங்கள் இன்னமும் இழிவுபடுத்துங்க, இந்து மத நம்பிக்கைகளை இன்னும் சீண்டுங்க, இன்னும் கேவலப்படுத்துங்க.
அப்போ தான் இதுக்கு தெளிவான முடிவை வந்து வரக்கூடிய நாட்களில் இந்துக்கள் ஒன்று சேர்ந்து தருவாங்க. இப்போ ஒற்றுமை வந்திருக்கு, அந்த ஒற்றுமையை பயன்படுத்தி தான் நீங்களும் ஆட்சியில் உட்கார்ந்துருக்கீங்க. அண்ணாமலை வரவுக்கு பிறகு கொஞ்சம் அதிகமான ஒற்றுமை இந்த பக்கம் வந்துச்சு. அவங்களுக்கு இந்த 2 வேண்டாங்கிற ஒரு இடத்துல பாயிண்டில் உங்களுக்கு ஒரு ஆதரவை தந்தாங்க. நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இப்படியே மிஸ்யூஸ் பண்ணிகிட்டே போங்க. காலம் பதில் கண்டிப்பாக சொல்லும். சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி காலம் உங்களுக்கு காத்திருந்து செய்யும். ஒரு சிறிய வேண்டுகோள், இந்துடா திரைப்படத்தை இதுவரைக்கும் பார்க்காதவங்க அவசியம் பாருங்கள். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம இதில் பேசியிருக்கோம். பார்த்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். பார்த்தவங்க கண்டிப்பாக 4 பேருக்கு கொஞ்சம் பார்க்க வைங்க. இன்னமும் பார்க்காத இருக்கவங்க அவசியம் நீங்கள் இதை பார்க்கணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இது வந்து இந்துக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறத ஒரு மைய கருவை வச்சு தான் அந்த படத்தையே வந்து பண்ணணும். நல்ல வெற்றிகரமாக இப்போ நிறைய பேர் பார்த்து நல்லா பாராட்டியிருக்கீங்க. இதுவரைக்கும் 21 லட்சம் ரூபாய் வந்து வாலண்டரி கான்ட்ரிபியூஷன் மூலமாக எனக்கு வந்து நீங்கள் அனுப்பியிருக்கீங்க. நமக்கு ரொம்ப சந்தோஷம். 1 கோடி ரூபாய் நம்ம டார்கெட் பண்ணி பண்ணணும். 85 லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம அந்த படத்துக்காக செலவு பண்ணியிருக்கோம். அதில் எல்லாமே வந்து உங்களை மாதிரி தேசியவாதிகள் தந்த பணம் தான். அது அவங்களுக்கெல்லாம் திருப்பி கொடுக்கணும். அதுக்கு வேறு சில ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இந்த இதில் நம்ம வந்து 1 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து அவங்களுக்கு ஒரு லாபகரமாக நம்ம செய்யணும்னு நினச்சோம். அது இப்போ முடியாமல் போகுமோ அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஏன்னா இது வரைக்கும் 21 லட்சம்ங்கிறது ரொம்ப கம்மியானது. 20% தான் வந்திருக்கு. இன்னும் 80% நம்ம எதிர்பார்த்ததில் இன்னும் கொஞ்சம் வந்தால் நல்லாயிருக்கும். முடிஞ்சவங்க கண்டிப்பாக உதவணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். 2 நம்பர் கொடுக்குறேன். 9094239666. இன்னொரு நம்பர் 9092345641. இந்த 2 நம்பருமே ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர். உங்களுக்கு இந்த லிங்க் படம் பார்க்க எங்கே பார்க்குறது கிடைக்கல அப்படின்னா இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் லிங்க் அனுப்பி தருவாங்க. அவசியம் நீங்கள் வந்து இதை பார்க்கணும். இல்லை அப்படின்னா யூடியூப்பில் போய் இந்துடானி தமிழில் டைப் பண்ணுங்கள். படம் எல்லாமே வந்துடும். 14 சேனல் இருக்குது. அதில் ஏதாவது ஒன்று வந்துடும். படத்துக்கு டைமை மட்டும் பார்த்துருங்க. இந்துடாங்கிற இதில் வந்து டைமை பார்த்தீங்கன்னாலே கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள். அதாவது வந்து 2 மணி நேரம் 23 நிமிஷம் இருக்கும். அதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இல்லைனா இங்கிலீஷில் கூட டைப் பண்ணுங்கள். INDHUDAA அப்படி கூட நீங்கள் டைப் பண்ணுங்கள். அது வந்துடும். அவசியம் நீங்கள் உதவணுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள். படத்தை பார்த்தா தெரியும். நான் இந்த அளவுக்கு திருப்பி உங்கள்ட்ட கோரிக்கை வச்சு ரெக்வஸ்ட் பண்ணுறதுனுடைய காரணம், படத்தை ஒரு 15 நிமிஷம் பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். நான் கட்டாயப்படுத்தவே இல்லை. ஆனால் அவசியம் நீங்கள் 15 நிமிஷம் எனக்காக நீங்கள் ஒதுக்கி அதை நான் படமே பார்க்க மாட்டேன்னாலும் பாருங்கள். பார்த்தா நான் ஏன் எவ்வளோ தூரம் உங்கள்கிட்ட திருப்பி கேட்குறேங்க காரணம் உங்களுக்கு புரியும். அவசியம் பாருங்கள். நன்றி, வணக்கம்.